செடியாய வல்வனிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி ஜூன் 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சஷ்டி திதி. இன்றைய சஷ்டி திதி இரவு 8 மணி வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 9:36 வரை ஆயில்யம் நட்சத்திரம். அதன் பிறகு மகம் நட்சத்திரம். துருவம் நாம் யோகம், கௌளவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் ஆயில்யம் சேரும் போது சித்தி யோகம், ஞாயிற்றுக்கிழமையும் மகம் நட்சத்திரம் சேரும் போது மரண யோகம். ஆகிய இன்றைய தினம் இரவு 9:36 வரை ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற நேரம் சித்தியோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் முருகன் கோயில்களுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். ஆரண்ய கௌரி விரதம், அதாவது இன்றைய தினத்திலே அம்பாளை வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். மேலும் விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அந்த நல்ல பேரு புகழ் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரமாக இருப்பதால் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் நவகிரக சாந்திகள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகார சாந்திகள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினம். மேலும் புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் ஏறுவதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. ஆயுதம் பயில்வதற்கு, வாஸ்து பூஜை செய்வதற்கு, கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, மந்திர பிரயோகங்கள் செய்வதற்கு, மந்திர உபாசனை செய்வதற்கு போன்ற அனைத்து காரியங்களுக்கும் இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி ஜூன் 2/6/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை நாளைய தினம் சப்தமி திதி இரவு 8:35 வரை சப்தமி திதி. அதன் பிறகு அஷ்டமி திதி. மகம் நட்சத்திரம் இரவு 10:55 வரை மகம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். வியாகாத நாமயுகம், கரசை கிரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. மகம் நட்சத்திரம் திங்கட்கிழமை சேரும் போது மரண யோகம், மகம் நட்சத்திரமும் அதாவது திங்கட்கிழமையும் பூரம் நட்சத்திரம் சேரும் போது சித்தி யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று இரவு 10:55 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமை என்று தூமாவதி ஜெயந்தி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது எப்படி பெருமாளுக்கு 10 அவதாரங்கள் இருக்கிறதோ அதை போலவே அம்பாளுக்கு 10 வடிவங்கள். அந்த 10 வடிவங்கள் ஒரு வடிவம் என்பது தூமாவதி வடிவம். ஆகவே இன்றைய தினத்திலே, அதாவது நாளை தினம் திங்கட்கிழமை என்று பராசக்தி கோயிலுக்கோ அல்லது அம்பாள் உள்ள கோயில்களுக்கோ சென்று அல்லது காளி கோயிலுக்கும் சென்று விட்டு வரலாம். அங்கே சென்று அம்பாளை வழிபாடு செய்தால் மத்ஸ்ய அவதாரம், அதாவது பெருமாளுடைய மத்ஸ்ய அவதாரத்தை வழிபாடு செய்தால் அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். மேலும் கேது தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதாவது உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள், கேதுவினால் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள், முக்கியமாக நாக தோஷங்கள் விலகும் இருக்கிறது. ஆகவே பராசக்தியை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் நாளை தினத்திலே தெய்வ பாகவதம் படிப்பதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஜூன் 3/6/2025 புதன் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று அஷ்டமி திதி இரவு 9:57 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. செவ்வாய்க்கிழமை என்று பூரம் நட்சத்திரம் இரவு 12:58 வரை பூரம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமை என்று அர்ஷன நாமயுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூரமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தியோகம், உத்திரமும் செவ்வாய்க்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி, துர்காயம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். ஒளி பொருந்தி அஷ்டமி என்று கூறுவார்கள். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலமான 3 மணிக்கு பிறகு 4:30 நேரத்திற்குள், அதாவது ராகு காலத்திலே துர்காயம்மனை வழிபாடு செய்தால் நாகதோஷங்கள் விலகும். மேலும் ராகு தசை, ராகு புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் துர்கையை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் துர்கையை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செவ்வாய்க்கிழமை என்று துர்காயம்மனை ராகு காலத்தில் வழிபாடு செய்தால் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்து புதன்கிழமை விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி ஜூன் 4/6/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று நவமி திதி. இரவு 11:54 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி. புதன்கிழமை இரவு 3:35 வரை உத்திரம் நட்சத்திரம். அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். புதன்கிழமை வஜ்ரம் நாம் யுகம் பாலவக்கரணம் நேத்திரம் 2 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது அமிர்த யோகம், ஹஸ்தம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது மரண யோகம். ஆகிய புதன்கிழமை இரவு 3:35 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் வாஸ்து நாள், அதாவது புதன்கிழமை வாஸ்து நாள். வாஸ்து நேரம் என்பது காலை 10:06 முதல் 10:42 வரை வாஸ்து நேரம். இந்த வாஸ்து நேரத்திலே வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு, வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு உத்தமமான நேரம் என்பது பொதுவான கருத்து. ஆனால் நவமியாக இருப்பதனால் அந்த நட்சத்திரம், அதாவது உத்திரம் நட்சத்திரம் யாருக்கு தாராபலம் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே வாஸ்து பூஜை செய்ய வேண்டும். மற்றவர்கள் வேறொரு நாளிலே, சாதாரண நல்ல நாளிலே வாஸ்து பூஜை செய்தாலும் எந்த தோஷம் கிடையாது, வாஸ்து பூஜைகள் செய்யலாம். மேலும் புதன்கிழமை நவமி திதியாக இருப்பதனால் அன்றைய தினம் கூட அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி ஜூன் 5/6/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை தசமி திதி. இரவு 2:16 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. வியாழக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம். நாள் முழுதுமாக ஒரே நட்சத்திரமாக ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கிறது. சித்தி நாமயுகம் தைத்துலகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள். தனிய நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். என்றால் தனிய நாள் தோஷம் என்பது கேரளாவிலே கொள்ளத்திற்கு மாத்திரமே இருக்கிறது. ஆகவே தனிய நாளாக இருந்தாலும் அவசியமான நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் பாபஹர தசமி, பாபங்களை போக்கக்கூடிய தசமி என்று கூறுவார்கள். மேலும் அன்றைய தசமிக்கு கங்கா தசமி என்றும் கூறுவார்கள், கங்கா தசரா என்றும் கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் கங்கையை பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். உங்கள் வீட்டில் பெரியவர்கள் யாராவது கங்கைக்கு சென்று, காசிக்கு சென்று காசி தீர்த்தம் என்று கங்கா தீர்த்தம் கொடுத்திருந்தால் அந்த கங்கா தீர்த்தத்தை பூஜை செய்து வியாழக்கிழமை என்று தலையில் தெளித்து கொண்டால் நிச்சயமாக தோஷங்கள் விலகும், பாபங்கள் விலகும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் விதிபாத சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கெல்லாம் வியாழக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து அன்றைய தினத்திலே அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். அதாவது வியாழக்கிழமை என்று அவசியமான நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரமாக இருப்பதனால் சீமந்தம் செய்வதற்கு, வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்துவதற்கு ஏற்ற தினம். உபநயனம் செய்வதற்கான ஆயத்த வேலைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். சாஸ்திரங்களை அபியாசம் செய்து படிப்பதற்கு ஏற்ற தினம். கும்பாபிஷேகத்திற்கான காரியங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற தினம். குளம் கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் குளம் கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் சுவையான வற்றாத குடிநீர் கிடைக்கும். அன்றைய தினத்தில் ராஜ தரிசனம் செய்வதற்கு, உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் ஆக வேண்டும் என்று நீங்கள் அரசியல்வாதிகளை தரிசனம் செய்வதற்கும், அரசியல்வாதிகளை பேட்டி காண்பதற்கும் அல்லது அரசாங்க அதிகாரிகளை சென்று பார்ப்பதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் வரும் துன்பதற்கு ஏற்ற தினம். பெண்கள் முதலாக ருது சாந்தி, அதாவது ருது ஆனால் சில தோஷங்கள் இருக்கலாம், அதற்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, அதாவது ருது சாந்தி செய்வதற்கு வியாழக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி ஜூன் 6/6/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி திதி மறுநாள் விடியற்காலை 4:48 வரை இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு நிர்ஜல ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் ஹஸ்தம் நட்சத்திரம். காலை 6:34 வரை ஹஸ்தம் நட்சத்திரம். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். விதிபாத நாமயுகம் வணிசைகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேரும் போது அமிர்த யோகம். ஹஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், ஹஸ்தம் அதாவது வெள்ளிக்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேரும் போது சித்தியோகம் ஆகும். அன்றைய தினம் நாள் முழுதுமாக அதிகாலையிலிருந்து மறுநாள் விடியற்காலை வரை அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் முழு சுபமூர்த்த தினம். அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்று சித்திரை நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் புதுவனை புகுவிழா நடத்துவதற்கு, அதாவது புதிதாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதற்கு ஏற்ற தினம். குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு மிக ஏற்ற தினம்.
உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற தினம். புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, போர் போடுவதற்கு ஏற்ற தினம். பயிர் தொழிலை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் பயிர் தொழிலை ஆரம்பித்தால் நல்ல மகசூல் கிடைத்து நல்ல வருமானம் கிடைக்கும். புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு ஏற்ற தினம். திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, மேலும் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு ஏற்ற தினம். தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, வியாதேஸ்வரர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேஸ்வரர்கள் மருந்து என்பதற்கு, குளிப்பதற்கு, கர்ப்பாதானம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, அதாவது சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே இந்த வெள்ளிக்கிழமை மிக மிக உத்தமமான சுபமுகூர்த்தமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் நிர்ஜல ஏகாதசி, அதாவது ஒரு சொட்டு ஜலம் கூட அருந்தாமல் ஏகாதசிக்கான விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் ஒரு வருடம் ஏகாதசி விரதம் இருந்து அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆகவே அன்றைய தினம் ஏகாதசி என்று, அதாவது வெள்ளிக்கிழமை ஏகாதசி என்று நிர்ஜல ஏகாதசி, ஜலம் சிறிது கூட அருந்தாமல் விரதம் இருப்பதும் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே அவசியம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்துக்கு ஏற்றபடி பெரிய துளசி மாலையை அணிவித்து அவருக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனிக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி ஜூன் 7/6/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று துவாதசி திதி. அன்ற துவாதசி திதி நாள் முழுதுமாக 60 நாளிகை முழு நாள் ஒரே திதியாக துவாதசி திதி இருக்கிறது. அந்த துவாதசி திதி முதல் நாளே ஆரம்பித்து விடுகிறது. அதாவது சனிக்கிழமை விடுவதற்கு முன்பாக 4:48 துவாதசி திதி ஆரம்பித்து சனிக்கிழமை முழுவதுமாக துவாதசி திதி இருந்து அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலை 7:18 வரை துவாதசி திதி. பெரிய துவாதசி, அதாவது அந்த துவாதசி 3 நாட்கள் வியாபித்திருக்கிறது. அதற்கு பெயர் திருதின ஸ்பிருக் என்று கூறுவார்கள். அன்றைய தினத்துல நீங்கள் எந்த தான தர்மங்கள் செய்தாலும் அந்த தான தர்மங்களுடைய பலன்கள் நிலைத்திருக்கும் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் சித்திர நட்சத்திரம் காலை 9:40 வரை சித்திர நட்சத்திரம், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். அன்றைய தினம் சித்திர நட்சத்திரத்திற்கான தேவதையான சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கும் சுவாதி நட்சத்திரத்தின் தேவதையான லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. எந்த சக்கரத்தாழ்வார் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்றாலும் முதலில், அதாவது முன்பக்கம் சக்கரத்தாழ்வார், பின்பக்கம் நரசிம்மர், யோக நரசிம்மர் இருப்பார். ஆக அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் வரியான் நாம் யுகம், பவகரணம். அன்றைய தினம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் சித்திர நட்சத்திரம் சேரும் போது மரணயோகம், சனிக்கிழமையும் சுவாதியம் சேரும் போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று காலை 9:40 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்று இருக்கிறது. ஆகவே எல்லா நல்ல காரியங்களும் சனிக்கிழமை என்று காலை 9:40 பிறகு செய்யலாம். நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய துவாதசிக்கு பாண்டவ துவாதசி என்றும் ராம லக்ஷ்மண துவாதசி என்றும் கூறுவார்கள். அதாவது அன்றைய துவாதசி என்று விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்க. துவாதசிக்கான தேவதை மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் ஹரிவாசனம் 11:26. அன்றைய தினம் விரதம் இருந்து காலையிலிருந்து விரதம் இருந்து 11:26 நீங்கள் தீபாராதனை காண்பித்து அதன் பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்து காரிய சித்திகளாக வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இகாபர சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும். முன்ஜென்ம பாபங்கள் அனைத்தும் நசியும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் ராம லட்சுமண துவாசி. ராம லட்சுமணர்களும் இந்த துவாசி என்று விரதம் இருந்துதான் இழந்த ராஜ்யத்தை பெற்றார்கள். அதாவது மீண்டும் அரசனாகக்கூடிய தகுதியை பெற்றார்கள் என்றிருக்கிறது. பாண்டவ துவாசி. பாண்டவர்கள் கூட இழந்த ராஜ்யத்தை பெற்றது இந்த துவாசி விரதம் இருந்துதான் தான். ஆகவே ராஜ்யம் கிடைப்பதற்காக, அதாவது நல்ல வேலைகள் கிடைப்பதற்காக அன்றைய தினம் விரதம் இருந்து சரியாக பகல் 11:26 நாம் பூஜையை முடித்து தீபாராதனை காண்பித்து துளசி தீர்த்தத்தை நாம் சாப்பிட வேண்டும். அதன் பிறகு உணவு அருந்தலாம். அவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று புராணங்கள் சாஸ்திரங்கள் கூறுகிறது. அடுத்து இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். இந்த வாரம் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 30 வெள்ளிக்கிழமை பகல் 3:42 முதல் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:38 வரை சந்திராஷ்டகம்.
ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் மே 31 சனிக்கிழமையும் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:38 முதல் ஜூன் 4 புதன்கிழமை காலை 9:35 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 2 திங்கட்கிழமை ஜூன் 3 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 4 புதன்கிழமை ஜூன் 5 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள், அதாவது ஜூன் 4 புதன்கிழமை காலை 9:35 முதல் ஜூன் 6 வெள்ளிக்கிழமை இரவு 8:08 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 4 புதன்கிழமை ஜூன் 5 வியாழக்கிழமை ஜூன் 6 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 6 வெள்ளிக்கிழமை இரவு 8:08 முதல் ஜூன் 9 திங்கட்கிழமை காலை 8:50 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் பிறந்தவர்கள் ஜூன் 7 சனிக்கிழமை ஜூன் 8 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் எந்தெந்த நல்ல காரியங்களை செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியது. இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை கொடுக்கிறேன். இந்த விஷயங்களை எல்லோரும் சென்று அடைவதற்காக உங்கள் குரூப்பிலும் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இதை எடுத்து சொல்லுங்கள். அதன் மூலமாக அவர்களும் நன்மைகளை பெற முடியும். இதன் மூலமாக அவருடைய தோஷ நிவர்த்தி, சந்தோஷம், முன்னேற்றம் அனைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாத முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.